மஹிந்தவுக்கு சொந்தமாக வீடுமில்லை காருமில்லை மகனின் பரிதாப செய்தி. 5000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. உட்கொள்ளும் அரிசியின் அளவை குறைப்பது நல்லது, லால்காந்தவின் அறிவுரை. தமிழர் தலைநகரில் காவல்துறையின் அட்டூழியம், அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் நினைவு படம். யாழ் காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது, அமைச்சர் திட்டவட்டம். மாயாஜாலமாக இருக்கும் சமரசிங்கவின் சொத்துக்கள், விமர்சனங்களுக்கு அதிரடி பதிலடி. ரணிலின் மாநாட்டை புறக்கணிக்கும் சஜித் பிரேமதாச, கசிந்த தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் அண்மையில் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சொத்து விவகாரம் அரசியல் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் சொத்து விவரம் தொடர்பான தகவல்கள் இவ்வாறு இருக்க, மஹிந்த ராஜபக்ஷவின் மற்றைய மகனான ரோஹித ராஜபக்ஷ சகலரம் நினைப்பது போல ராஜபக்ஷர்கள் செல்வந்தர்கள் இல்லை. எங்களுக்கென்று எதுவும் இல்லாத நிலையிலேயே நாங்கள் வாழ்கின்றோம். எங்களுக்கு வீடும் இல்லை, காரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே நாமல் ராஜபக்ஷவினுடைய சொத்து விவகாரத்தில் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இவர்கள் இருவருடைய கருத்துக்களும் தற்பொழுது முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் கசிந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி நடைபெற இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு மாநாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பதரமுல்லையில் உள்ள மோனார்க் இம்பீரியல் ஹோட்டலில் நாளை காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்று உட்கட்சி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி சார்பாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ உட்பட எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் குழு கலந்து கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனின் நினைவு படம் காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் கடந்த 4 நாட்களாக திருகோணமலையில் இடம்பெற்று வந்துள்ளது. இதற்காக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் திலீபனின் நினைவுருவப்பட்டு சிவன் கோயிலடியில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து திங்கட்கிழமை தொடக்கம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாலை 5:15 மணியளவில் நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை பிரதான காவல் நிலைக்கு காவல்துறை அதிகாரிகளால் குறித்த நினைவுப்படம் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாம் உட்கொள்ளும் அரிசியின் அளவை 1/3 பங்கு குறைப்பது நல்லதுக்கென விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்ணூர்வில் உள்ள தேசிய விவசாய தகவல் மற்றும் தொடர்பு மையத்தில் இடம்பெற்ற நெல் சாகுபடியை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், 2024-2025 பருவத்தில் நாங்கள் அரிசியை கணிசமான அளவு இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. முதலில் அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்த விரும்புகிறோம். அரிசியை ஒரு முக்கிய ஏற்றுமதி பயிராக மாற்றுவது எப்படி என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அதிகமாக அரிசியை உட்கொள்கின்றோம். அரிசியின் அளவை 1/3 பங்கு குறைக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். நமது உணவு கலாச்சாரம் தரம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு தேவையான அளவு தண்ணீர் தேவைப்படுவது போல நமது உடலுக்கு தேவையான உணவுக்கும் அளவு தேவை. உடல் பருமன் என்று ஒரு கடுமையான சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது. விவசாய அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் இணைந்து இது குறித்து ஒரு விவாதத்தை நடாத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் காங்கேசன் துறைமுகத்தை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியா ஒதுக்கிய பணம் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய துறைமுக அபிவிருத்தி தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் காங்கேசன் துறைமுகத்தை வணிகத்துறை மூலமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம்.
ஏனெனில் வணிகத்துறை முகமாக அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமான காரணிகள் ஏதுவாக இல்லாத நிலையில் அம்பாந்தோட்டை மற்றும் ஒலிவில் துறைமுகங்கள் போன்று காங்கேசன் துறைமுகத்தை மாற்ற எமது அரசாங்கம் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாது காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா வழங்கிய நிதி போதாது என தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த சிவஞானம் ஸ்ரீதரன், இந்தியாவிடம் வேண்டுமானால் நாங்கள் பேசி மேலதிக நிதியை பெற்றுத் தருகின்றோம், துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என தெரிவித்துள்ளார். பதில் வழங்கிய அமைச்சர், இந்தியாவிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் பேசியுள்ளார், நாங்களும் பேசியுள்ளோம், ஆனால் வணிக துறைமுகமாக அதை மாற்றுவதற்கு முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது கேள்வி எழுப்பிய சிவஞானம் ஸ்ரீதரன், நீங்கள் எவ்வாறு ஆய்வு செய்யாமல் பொருத்தமில்லை என தெரிவிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பதில் வழங்கிய அமைச்சர், ஆய்வறிக்கை இருக்கின்றது, நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு வழங்குகின்றேன் என பதில் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை எப்போது விடுவிப்பீர்கள்? ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு ஏன் நட்டஈடு வழங்கவில்லை என சிவஞானம் ஸ்ரீதரன் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். பதில் வழங்கிய அமைச்சர், மக்களின் காணிகள் மக்களுக்கு என்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக கைப்பற்றிய காணி விடுவிப்பு தொடர்பில் தற்பொழுது கூற முடியாது. பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடி பதில் வழங்க முடியும் என தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போலி 5000 ரூபாய் நாணய தாள்கள் புழக்கத்தில் இருப்பதாக போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி ஹபரணி பகுதியில் 3 போலி 5000 ரூபாய் நாணய தாள்களுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹபரணி மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் 2 போலி 5000 ரூபாய் நாணய தாள்களுடன் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணையின் போது பிகியம்பில கொள்ளை பகுதியில் இன்று 138 போலி 5000 ரூபாய் நாணய தாள்களுடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து ஒரு மடிக்கணனி, ஒரு ஸ்கேனர் மற்றும் ஒரு அச்சுப்பொறியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 23 முதல் 42 வயதிற்குட்பட்ட கபரணி மற்றும் அனுராதபுரம் பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபரணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தினசரி பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படும் நாணய தாள்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஒழுங்குமிக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கேக்கல்பத்தர பத்மி தொடர்பான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் லகிரு சில்வா முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது தாகவும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் கனைமுள்ளு சஞ்சீவவின் கொலையில் இந்த சந்தேக நபருக்கு தொடர்பு உள்ளதா என்பதை அறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதவான் எவரேனும் பார்வையிட்டனரா என்று இன்றைய வழக்கு விசாரணையில் நீதவான் போலீசாரிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரிகள் கோட்டை நீதவான் சந்தேக நபரை கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.